இன்றைய இந்த நிகழ்வானது பிரஜா சக்தி திட்டத்தினுடைய ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவுக்குரிய தலைவர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் வைபவமானது இன்று நடைபெற உள்ளது. ஒட்டுசுட்டான் பிரதேசத்திலே மொத்தமாக 27 கிராம சேவையாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன. அந்த ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவுக்கும் ஒவ்வொரு பிரஜாசக்தி தலைவர்களை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தலைவர்களுக்கு பல்வேறு கடமைகள் இருக்கின்றன. உண்மையிலேயே இந்த தலைவர்களுக்கு எந்த விதமான கொடுப்பனவரும் வழங்கப்பட மாட்டாது. அதே போல இவர்கள் தங்களது கிராமங்களை சிறந்த முறையில் வழிநடத்தி பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கு முன்னுதாரணமாகவும் சிறந்த அர்ப்பணிப்புடனும் செயற்படுவதற்காகத்தான் இந்த பிரஜாசக்தியினுடைய தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவிலும் இருக்கின்ற கிராம சேவையாளர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகர்கள் மற்றும் ஏனைய அரசாங்க உத்தியோகர்கள் ஒன்றுடன், அதாவது எல்லாருடனும் ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்துதான் இந்த செயல் திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதாவது சொல்ல போனால் ஒரு பழமொழி இருக்கிறது, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவன் விட்டு கொடுத்ததில்லை. இந்த வாக்கியத்துக்கு அமைவாக நீங்கள் அனைவரும் நான் பெரியவன் நீ சிறியவன் என்று எண்ணாமல் எல்லோரும் சகோதரத்துடன் ஒற்றுமையாகவும் இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு உதவி செய்ய வேண்டும். சில வேளைகளில் நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் தலைவர் அவர் செயலாளர் இதுக்கு 6 பதவியிடம் உயர்ந்தவர் என்று கூட நினைக்கலாம். அவ்வாறான எந்தொரு வேறுபாடுகளும் இல்லாமல் நீங்கள் ஒற்றுமையாக உங்களது கிராமங்களை, அதாவது இந்த நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் கிராமத்தில் இருந்துதான் அபிவிருத்தி ஆரம்பிக்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் தான் எமது ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறான ஒரு திட்டத்தை முன்மொழிந்து ஆரம்பித்துள்ளார். ஆகவே எதிர்வர காலத்திலே நடைபெறவுள்ள திட்டங்கள், அந்த திட்டம் எவ்வாறு அமைய வேண்டும், யார் யாருக்கு வழங்க வேண்டும் என்பதை இந்த பிரஜாசக்தி ஊடாகத்தான் நடைமுறைப்படுத்தப்படும். ஆகவே நீங்கள் இவ்வளவு காலமும் ஒரு தனிநபராக இருந்திருக்கலாம், ஆனால் இன்றிலிருந்து நீங்கள் அந்த கிராமத்தினுடைய ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்காட்டாக திகழ்ந்து அந்த மக்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்புற கொண்டு செல்வதற்கான பணி பொறுப்பு உங்களிடம் கையளிக்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு தெரியாத பல விடயங்கள் இருக்கின்றன, அதே போல் எனக்கு தெரியாத பல விடயங்கள் இருக்கின்றன. தெரியாத விடயங்களை நாங்கள் அடுத்தவரிடம் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். தெரியாமல் இருப்பது என்பது தவறல்ல, ஆனால் மேலும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு. ஆகவே எங்களுக்கு தெரியாத விடயங்களை மற்றவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டு எமது சமுதாயத்தை பல்வேறு வழிகளிலே பின்னடைவாக காணப்படுகின்ற எமது பிரதேசத்தை, உண்மையிலே இலங்கையிலே கல்வியிலே பின்னடைவாக உள்ள மாவட்டம் எமது மாவட்டம் தான். அதேபோல் போதை வசதியிலும் உயர்ந்த நிலையில் காணப்படுவது இந்த மாவட்டம் தான். ஆகவே எதிர்வரும் காலத்தில் எமது மாவட்டத்தினுடைய கல்வி நிலையை உயர்த்தி போதை வசதி இல்லாமல் செய்வதற்கு எதற்குமான பொறுப்புகள் உங்களுடைய கையிலே வழங்கப்படுகிறது. ஆகவே எதிர்வரும் காலத்திலே ஒரு போதையற்ற சூழலையும் ஒரு அபிவிருத்தி அடைந்த தேசத்தையும் கட்டியெழுப்பதற்கு உங்களிடம் இங்கே இருக்கின்ற மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல ஒரு வளமான எதிர்காலம் வரும் என்று கடந்த காலத்திலே
உண்மையிலேயே இந்த கல்வி நிலையானது பின்தங்கிய நிலையை காணப்படுகின்றது. உதாரணமாக சொல்லப்போனால் கடந்த வருடம் நான் இங்கே இந்த கூட்டத்திலே முறையிலே உங்களுக்கு தெரிவிக்க வர வேண்டும். நான் வெளியிலே சென்றால் பெற்றோரிடம் பாடசாலையிலே ஆசிரியர்கள் இல்லை என்று பல்வேறு விதமான குறைகளை என்னிடம் கேட்டுக்கொள்கிறார்கள். கடந்த வருடம் முல்லைத்தீவு வன்னி பிரதேசத்திலிருந்து ஆசிரியர்கள் ரிப்ளேஸ்மெண்ட், அதாவது இங்கே வெற்றிடங்களானது, இங்கே உள்ள ஆசிரியர்கள் வன்னி பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு இடமாற்றப்பட்டுள்ளார்கள். அதாவது 10 லீட்டுடன் அந்த ஆசிரியர்கள் இடமாற்றப்பட்டுள்ளார்கள். ஆனால் அங்கே ஒரு பெரிய தவறு நடைபெற்றுள்ளது. உண்மையிலேயே நாங்கள் வீதியில் செல்லும் போது ஒரு கடலை விற்கின்ற ஆட்சியிடம் கடலை கேட்டால் அவர் சொல்லுகிறார், மகனே காசைத்தா நான் கடலை தருகிறேன். இதுதான் யதார்த்தமான ஒன்று. அதே போல இங்கே உள்ள ஆசிரியர்களை அனுப்பிவிட்டு ஆசிரியர்களை கொண்டு வருவதாக கூறி ஒரு ஏமாற்று நாடகம் இங்கே இடம்பெற்றுள்ளது. இதை நினைக்கும் போது மனவேதனையாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான செயல்களை நீங்கள் தலைவர்களாகிய நீங்கள் முன்னுதாரணமாக இவ்வாறு கற்றுக்கொண்டு எமது மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்து எமது மக்களுக்கும் எதிர்காலத்துக்கும் சிறந்த வழியிலேயே முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதாவது நான் கடந்த வரையை சொல்கின்றேன். இங்கிருந்து ஆசிரியர்கள் சென்று விட்டார்கள், மீளவும் வரவில்லை. ஆனால் சட்டத்தின்படி பார்த்தால் வித் ரிப்ளேஸ்மெண்ட் என்றால் இங்கே ஆசிரியரை வழங்கிவிட்டு தான் எடுத்து செல்ல வேண்டும். இது ஒரு தவறு. உண்மையிலே தவறு தானே. எடுத்துவிட்டு ஆசிரியர் போடாமல் தவறு செய்தவர் யார்? தவறு செய்தால் அவருடைய பெயர் என்ன? அவர் குற்றவாளி. இவ்வாறு பல குற்றவாளிகள் எமது வடக்கு மாகாணத்தில் இருந்து எமது வன்னி பிரதேசத்தினுடைய கல்வியையும் வடக்கு மாகாணத்தினுடைய கல்வியையும் சீரழித்துக் கொண்டிருக்கின்ற காலம் தற்போது கடந்த காலத்தில் நடைபெற்றது. எதிர்வரும் காலத்திலே எமது அரசாங்கத்திலே எமது ஜனாதிபதியினுடைய வழிகாட்டலிலே இவ்வாறான தவறுகளை இடம்பெறாது செய்வதற்கு இவ்வாறான தலைவர்களை நாங்கள் நியமிப்பதன் மூலமும் பல்வேறு குழுக்களை அமைப்பதன் மூலம் பல புத்தியீவிகளை கொண்ட அமைப்புகளை உருவாக்குவதன் மூலமும் இவ்வாறான தவறுகளை எமது மண்ணில் இடம்பெறாது செய்வதற்கு நாங்கள் எமது அரசாங்கம் எதிர்வரும் காலத்திலே மேற்கொள்ள உள்ளோம். அதனுடைய ஆரம்ப படியாகத்தான் இன்று இந்த பிரஜாசக்தியினுடைய தலைவர்கள் இன்று நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே உங்களுடைய கையிலே பாரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதை நீங்கள் செவ்வறைய செய்து எமது பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வீர்கள் என நினைத்து என்று கூறி நான் இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.